செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் சென்னையில் நடைபெற்று வரும் 18வது மும்பை சர்வதேச திரைப்பட திருவிழாவில் இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்புகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கரை பஞ்சாயத் ராஜ் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தில்லியில் சந்தித்து பேசினார். உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் 2 நாட்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். புதுதில்லி வந்துள்ள அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு ஜாக் சுல்லிவனுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் மண்டல பிராந்திய விவகாரங்கள் குறித்து இருவரும் பேச்சு நடத்தியதாக அமைச்சர் கூறியுள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்களில் முக்கிய அம்சங்களில் ஒன்றாக சாட்சிகள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. சாட்சிகளுக்கு தீங்கு ஏற்படாமலும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதையும் இந்த சட்டங்கள் நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் நேரிட்ட ரயில் விபத்து காரணமாக அந்த மார்க்கத்தில் 19 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 18வது மும்பை சர்வதேச திரைப்பட விழா கடந்த 15ஆம் தேதி மும்பை, சென்னை, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் இவ்விழாவில் இன்று ஒளிபரப்பப்பட்ட ஆவணப்படம் குறித்தும் பார்வையாளர்கள் தரும் தகவல்களும் தொகுப்புகளாக இடம்பெறுகின்றன. என் பெயர் முதல்வன் பக்தி. நான் தமிழ் திரைப்பட, தொலைக்காட்சி, மேடை நாடக நடிகன், அதோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் கூட. சிறந்த விமர்சகர்னு சொல்லிட்டு எல்லா நாடகங்களுக்கும் படங்களுக்கும் விமர்சனம் எழுதி அவார்டு வாங்கியிருக்கேன். கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் நடத்தின கோடை நாடக போட்டி விழாவில் ஒரு தொடர்ந்து 25 வருஷமாக அவார்டு வாங்கியிருக்கேன். டிவி ஆர்டிஸ்ட் யூனியனுடைய வைஸ் பிரசிடென்ட்டு. நான் சினிமானா உயிர். சின்ன வயசுலேருந்தே நிறைய சினிமா பார்த்துட்டுருக்கோம். ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லா ஃபெஸ்டிவலும் பார்த்துட்டுருக்கேன். 1991 நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இது நடந்தது சென்னையில். அதுக்கப்புறம் ப்ரைவேட் இவங்க நடத்த ஆரம்பித்தாங்க, ஐசிஐஃப்ன்ட்டு. அதிலேருந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். இதேமாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அப்புறம் டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன். இதை பார்க்கும்போது நமக்கு நம்ம எப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நமக்கு புரியுது. இடங்கள்லாம் எப்படியெல்லாம் வாழுறாங்க, எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எப்படியெல்லாம் நம்ம அனுபவிக்கிற சுகமெல்லாம் மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறதுனால வர்ற சுகங்கள் தான் நம்ம அனுபவிக்கிறோங்கிறது புரியுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த காலத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். சினிமா பார்க்க போனோம்னா அந்த காலத்துலலாம் உங்களுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 65 பைசா, அப்புறம் 133, 166 அந்த மாதிரி தான் டிக்கெட்ஸு. பால்கனினா 166. அந்த டிக்கெட்லேயே போட்டிருப்பான் என்னென்னா, ஃபிலிம் இவ்வளோ ரேட்டு, இந்தியன் நியூஸ் ரிவ்யூ, ஃபிலிம் டிவிஷன் அதுக்காக ஒரு ரேட் போட்டிருப்பான். இட் வாஸ் அ கம்பல்சரி. இது ஃபிலிமில் போடும்போது முதல்ல ஆரம்பத்தில் ஃபிலிம் டிவிஷனுடைய மேட்ரு வரும், அப்படி இல்லைன்னா இந்தியன் நியூஸ் ரிவ்யூ வரும். டு கெட் டு நோ த திங்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. அது அடியோடு இப்போ மாறி போச்சு. எந்த சினிமாவில் யாரும் போடுறதில்லை. அதனால பப்ளிசிட்டியே இல்லை. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கே, டாக்குமெண்ட்ரி ஃபெஸ்டிவலுக்கே பப்ளிசிட்டி ரொம்ப கம்மியோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இது பப்ளிசிட்டி கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லா வந்திருக்குன்னு என்னுடைய ஃபீலிங்கு. My name is Prithvi and I am a film enthusiast, and this was a great opportunity to participate in this film festival. Even though these are documentary films, but every film speaks of a story and you get a different perspective of what's happening worldwide. Even there are stories which depict natural beauty and relationship of man with animal. Then you have stories which depict the struggle of people. The last film that we saw was similar to India, what happened during COVID and then the previous one, it was an eye opener because people are getting fleeced when they are working they are taken to work in the US. So a variety of and a range of subjects are being covered, and the cinematic way of explaining it is very sometimes very poetic, sometimes it's very blunt, hits hard. I am very satisfied with the range of films that are being shown over here, but the only point I want to make is I want to thank also NFDC for organizing this, but I don't know, due to whatever reason there is not much of participation, and if it is publicized in all the media and everywhere and people get to see all these films, the beautiful films, it will be a success to that extent. Once again, I thank the organizers and NFDC for organizing this, and I think that these kind of events should happen more often so that we are exposed to world cinema, we are exposed to the different topics which goes around, which are not touched in the general media or
We don't come to this in our day-to-day lives. So thank you. என்னுடைய பேர் ரூபநாதன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த திரைப்பட விழாவில் இன்றைக்கி டோக்கியோ ஊபர் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒரு கதாபாத்திரத்தை மையப்படுத்தி இந்த ஆவணப்படம் இருந்தது. இந்த திரைப்படங்கள் எல்லாமே நேரம் அதிகமாக இருக்குது. 15-20 நிமிஷத்தில் சொல்கிறது இல்லை. ஒரு ஆவணப்படம்னா 45 மினிட்ஸ். இந்த கருத்தியல் தகுதியாக இருக்குதா, நாம் சொல்கிறது சுவாரஸ்யமாக இருக்குதா, இல்லை துன்பத்தை சொல்லுதா, அது என்ன சொல்லுது, இல்லை அந்த ஊரோட அழகியலை காட்டுறோமா, அப்படி ரசிக்க வைக்கக்கூடியதாகவும் அல்லது நம்மளோட எண்ணங்களை உணர்வுகளை அது வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும். அப்போ தான் நம்ம அமர்ந்து அதை பார்க்க முடியும். பெரும்பான்மையாக ஆவணப்படங்களுக்கு கூட்டம் வராமல் போகிறதே இதனால்தான். அதனால் ஆவணப்பட இயக்குனர்கள் ஆவணப்படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆவணம் நம்ம பண்ணுறது எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். ஒரு ஆவணப்படம்னா நிமிடங்களால் 45 நிமிஷம்னு தொகுக்குறாங்க. அதனால் இந்த கொரோனாவில் நிறைய படைப்பாளிகளை அந்த சூழல்களை எடுத்து உருவாக்கி இருக்குது. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எப்படி பயன் இருக்குதுன்றது எல்லாரும் தனக்கான பயனாகவும் அதை மாற்றிக்கிறாங்க. சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க பார்வையாளர்களை எப்போதும் கருத்தில் கொண்டு அதை செய்யணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பேர் இந்தியன் இசையமைப்பாளர். இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன், டோக்கியோ ப்ளூஸ்னு ஒரு படம். யூபர், அதாவது உணவு சப்ளை பண்ணுறவர் ஒரு இளைஞர் கொஞ்சம் மணி ஏர்னிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப போராடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, 2 வீலரை எடுத்துக்கிட்டு தள்ளாத வயசில் யூபர் பேக்கை பின்னாடி மாட்டிக்கிட்டு ஃபுட் சப்ளை பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த மாதிரி பண்ணியிருந்தால் அந்த படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், எஃபெக்டிவாக இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நேற்று படம் பார்த்ததெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதெல்லாம் ஒரு உத்வேகத்தையும், ஒரு வயசானவர் வீடு ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து புதுசாக ஒரு மதுக்கூடைக்குள்ளே ஒரு மியூசிக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொண்டு போய் நிறுத்தி நல்ல ஒரு கிளைமாக்ஸோடு முடித்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி, வணக்கம். டாக்டர் ஜெயந்தி ராணி, சைக்காலஜி ப்ரொஃபஸர். ஃபிலிம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இது என்னன்னு என்கொயர் பண்ணலான்னு வந்தபோது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, இப்போவே வாட்ச் பண்ணலான்னு சொன்னாங்க. 2 மூவி பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிது. ஒன்று ஒரு இட்டாலியன் அனிமேஷன் ஃபிலிம் அண்ட் இன்னொன்று ஒரு ஜாப்பனீஸ் ஃபிக்ஷன். இட்டாலியன் அனிமேஷன் ஃபிலிம் வார் விக்டிம்ஸ் சில்ட்ரனுக்காக தயாரிக்கப்பட்டது. ரொம்ப நல்லா இருந்தது. என் டாட்டர்லாம் கூட அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அண்ட் ரெண்டாவது ஒரு ஜாப்பனீஸ் ஃபிக்ஷன், ரொம்ப ஒரு ஃபிலாசபிக்கல் மீனிங் உள்ள ஒரு மூவி. பவித்ரா மால்யா, நான் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் 3rd இயர் படிக்கிறேன். ஆல்ரெடி மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாங்க, பட் ஓகே ஃபைன் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். அந்த மூவி பேர் ஆர். இட் வாஸ் அ வெரி நைஸ் மூவி. அது டாக்ஸ் அண்ட் ஹியூமன்ஸுக்கு இருக்க பாண்டிங்கை ரொம்ப சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. என் பேர் ரத்னகுமார். நான் ரைட்டர் அண்ட் தென் ஃபிலிம் மேக்கர். வழக்கமாக NFDC ஃபெஸ்டிவல்ஸ்னால் நான் மும்பை போவேன், லேர்ன் பண்ணுறதுக்காக போவேன். அங்கே இருக்க டாக்குமெண்ட்ரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க, அண்ட் தென் வாட் ஆர் ஆல் த டெக்னிக்ஸ் உள்ளே என்ன இருக்குது, அதுக்கப்புறம் நான் என்ன கற்றுக்கணும், புதுமான விஷயங்கள் சினிமோட்டோகிராஃபிலேருந்தும் சரி, அவங்க யூஸ் பண்ணுற கேமராஸ்லேருந்தும் சரி, நியூ திங்ஸ் உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி கேட்குறது, அவங்க கிட்ட டெக்னீஷியன்ஸ் கிட்டேயோ சரி லைவாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு போவேன். இந்த வருஷம் லைக் தாக்கூர் ஃபிலிம் சென்டரில் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்தோம். ஸோ இங்கேயும் பார்த்துட்ருக்கோம். இது மூலிமா நான் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நிறைய டாக்குமெண்ட்ரி ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. லைக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்தேன், கொஞ்சம் குட்டி கார்ட்டூன்ஸும் பார்த்துருக்கோம். மேபி லைக் கிட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாமே. எங்களை மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் சரி, இண்டஸ்ட்ரியில் இருக்க பர்சன்ஸ்க்கும் சரி ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் இயர்ஸ் நானே அப்ளை பண்ணலான் இருக்கேன். இப்போ ஏன்னா நானும் மாயும் நினைத்தேன்னு சொல்லிட்டு ஒரு மூவி பண்ணிகிட்ருக்கோம். அதை நெக்ஸ்ட் இயர் NFDC அனுப்புறதா தான் பிளான். பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.